நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு SGT எக்ஸாம் பேப்பர் 1 செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் 2024 இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு நம்ம என்ன செய்யறோம், வெற்றியை அடிப்படையாக வைத்து 100% பணி உத்தரவாதத்துடன் எந்த ஆண்டும் இல்லாமல் இந்த ஆண்டு அறிவித்திருக்கக்கூடிய தேர்வு. ஸோ மிக குறைந்த போட்டியாளர்கள் உள்ள தேர்வு. அதே மாதிரி காலி பணியிடங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள சூழ்நிலையில இந்த தேர்வுல நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு ஆசிரியர்களுக்கு பயிற்சிகளானது நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த தேர்வுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து கொஸ்டின் பேங்க் சப்ஜெக்ட் வைஸா நம்ம நினைச்சிடறோம். உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் அதே மாதிரி முந்தைய ஆண்டுக்கான கொஸ்டின் பேங்க் சொல்லி நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ்ல கொடுக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட PDF நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ்ங்கிறது இது வரைக்கும் 7 டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அரசு பணியை பெற வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக கொண்டு இந்த பயிற்சியானது தங்களுக்கு வழங்கப்படுகிறது. இது போக நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோவானது நம்ம கொடுத்திருந்தோம். கோடை காலத்தினுடைய சுபிக்குழுவின் புதிய முயற்சி புதிய பயிற்சி என்று சொல்லி கோடைக்கால பயிற்சியானது நம்ம என்ன செஞ்சிருந்தோம், உங்களுக்கு அறிவிப்பானது கொடுத்திருந்தோம். ஸோ இந்த அறிவிப்புல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த கோடை காலத்துல மே 1 to 31 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு TRBயினுடைய முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி, இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதிங்கிறது நம்மளுக்கு மிகவும் முக்கியமானது. ஸோ இந்த வினாவிடை பகுதி சொல்லும் பொழுது நம்ம எப்படி வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க, நம்ம எப்படி படிச்சிருக்கிறோம், எந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸா இருக்கு, நம்ம எவ்வளவு மதிப்பெண் அதுல எடுக்கிறோம், எங்க நம்ம மிஸ்டேக் பண்றோம், எல்லாத்தையுமே தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியை உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் ப்ரொவைட் பண்றோம். இந்த கோடை காலத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், காலை இருந்து மாலை வரைக்கும் உங்களுடைய சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் படிச்சிருங்க. இரவு மாலையில இருந்து இரவுக்குள் வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டெஸ்ட் கொஸ்டினை எடுத்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நிச்சயமான முறையில உங்களுக்கு அதிக தகவல்கள் தெரிந்திருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோங்க சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வினாவிடை பகுதின்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு பேப்பர் 1, ஸோ பேப்பர் 1 சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 12 டெஸ்ட் கொஸ்டின், 12 டெஸ்ட்டுக்கான செட்டு கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பேப்பர் 2ல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சரிங்களா, சயின்ஸ் அண்ட் மேக்ஸை எடுத்துக்கிற பட்சத்துல 13 டெஸ்ட் செட்டு கொஸ்டின் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி பேப்பர் 2 சோசியல்ல மொத்தம் 3 வால்யூம்ல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2ல சோசியல்ல வந்து பாத்தீங்கன்னா 3வது வால்யூம். இந்த சோசியல்ல 12 செட்டு கொஸ்டின். சரிங்களா? ஸோ அப்ப பேப்பர் 1 முதல் புத்தகம் 12 செட்டு கொஸ்டின் இருக்கு. பேப்பர் 2ல சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் 2வது புத்தகம் 13 செட்டு கொஸ்டின். பேப்பர் 2ல சோசியல்ல 12 செட்டு கொஸ்டின், மொத்தம் 3 புக்கு. அப்புறம் அதற்கான ஒரு ஆன்சர் கீ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொரியர் மூலமாகவும் சரி நேரடியாகவும் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கியிருக்கோம். மொத்தம் 37 டெஸ்ட் ஆனது உங்களுக்கு அதுல இருக்கும், செட்டு கொஸ்டின் இருக்கும். கிட்டத்தட்ட 5500க்கும் மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைய தகவலாக நம்ம வேற என்ன தெரிஞ்சுக்கிற போறோம்
சொல்லும்போது இந்த புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியை நீங்க பயிற்சி எடுக்கணும்னு சொல்றது நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்களை பின்பற்றி நிறைய ஆசிரியர்கள் இந்த புத்தகங்களை வாங்கிட்டு இருக்கிறீங்க. 3 புத்தகம் கொரியர் மூலமாக நம்ம அனுப்பிடுறோம். நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க மேஜரை படிச்சிருங்க. அடுத்து இந்த 37 செட்டு கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் பண்ண பிறகு உங்களுக்கு டெஸ்ட் தேவைப்படும். சரிங்களா? டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். அப்ப உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா நீங்க இந்த 37 செட்டு கொஸ்டின் அது மட்டும் இல்லாம நீங்க படிக்கக்கூடிய டாபிக் எல்லாத்தையுமே இணைத்து உங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்றோம், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட ஃபுல் மாடல் டெஸ்ட். ஃபுல் மாடல் டெஸ்ட் இந்த 37 செட்டு கொஸ்டின்ல இருந்துதான். சரிங்களா? நம்ம வெளியே இருந்து இல்ல, நீங்க இந்த புக்கு வாங்கியிருக்கீங்க, வாங்கி இந்த புக்கை படிக்கிற பட்சத்துல அந்த புக்குக்குள்ள இருந்து 20 ஃபுல் மாடல் டெஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜா நம்ம கிரியேட் பண்ணி டெஸ்ட் கொடுக்க போறோம். ஸோ அப்படி கொடுக்கின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை இன்னியும் ஊனிங்கா படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டோம்னா தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. 100% பணி உறுதியானது உங்களுக்கு ஏற்படுத்தப்படும். அப்ப இதை எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இதை எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும்ங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். படிச்சதை தேர்வு எழுதி பார்ப்பதற்கும் ஒரு வழிமுறைகளானது இருக்கும். ஆகவே நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மே 1ல இருந்து மே 1ங்கிறத இதற்கு முன்புல இருந்தே சரி, இதற்கு முன்பு வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி, அதே மாதிரி மே 31 வரைக்கும் இந்த கோடைக்கால பயிற்சியாக மே 1 முதல் மே 31 வரை வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த புக்கு யாரெல்லாம் வாங்கி இருக்கிறீங்களோ ஸோ நீங்க சுபிக் குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண் இந்த எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேர்வு தேவைங்கிறத நீங்க குறிப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், மொபைல் ஆப்ஸ்ல வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும், ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜூன், சரிங்களா, ஜூன் 10ல இருந்து 10க்கு மேல வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு தகவல்கள் கொடுத்து டெய்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 ஃபுல் மாடல் டெஸ்ட் ஜூன் 10ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சு நம்ம கொடுத்துருவோம். ஸோ டெய்லி ஒவ்வொரு டெஸ்ட்டை நீங்க எழுதி கொள்வதற்கு ஏதுவாக இந்த 20 முழு மாதிரி தேர்வுகளானது உங்களுக்கு நடைபெறும். அந்த தேர்வு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த 37 செட்டு கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆகி இருக்கக்கூடிய அளவிற்கு A to Z எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்க பயன்படுத்திக்கலாம். இதற்கு முன்பு புத்தகம் வாங்கணும் சரி, உங்களுக்கான லாஸ்ட் டேட் மே 31க்குள்ள நீங்க புக்கு வாங்கியிருந்தீங்கன்னா நம்ம குழுவை தொடர்பு கொண்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அந்த தேர்வுல இணைஞ்சுக்கலாம். இதற்கு முன்பு வாங்கிய ஆசிரியர்கள் உடனடியாக இணைஞ்சுக்கோங்க. இதற்கு அடுத்து வாங்கும் போது புக்கோட தேர்வு இணைவதற்கும் நீங்க என்ன செஞ்சுங்க, ரிக்வஸ்ட் கொடுத்துருங்க, உங்களை தேர்வு குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். ஸோ அந்த தேர்வு உங்களுக்கு ஜூன் 10ல இருந்து இருக்கும். அதற்கான கால அட்டவணை சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல ஏற்கனவே நமது குழுவின் சார்பாக 130 தேர்வுக்கான கால அட்டவணை கொடுத்து டெஸ்ட் பேஜ் ஆனது கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய டெஸ்டோட உங்களுக்கு கம்பேர் பண்ணி வந்துடும். சரிங்களா? ஸோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 20 ஃபுல் மாடல் டெஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா முதல் தேர்வு TNTET பேப்பர் 1, சரிங்களா, முதல் தேர்வு உங்களுக்கு பேப்பர் 1ல இருந்து இருக்கும். பேப்பர் 1ல நம்ம 12 செட்டு 12 டெஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த 12 செட்ல இருந்து முதல் தேர்வு, இரண்டாவது தேர்வு, மூன்றாவது தேர்வு, நான்காவது தேர்வுன்னு சொல்லி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 டெஸ்ட் ஆனது நம்ம என்ன செய்யறோம், இந்த 12 செட்டு கொஸ்டின்ல இருந்து 4 செட்டு கொஸ்டின் உங்களுக்கு கலந்து தேர்வு கொடுக்குறோம். அப்ப முதல்ல நீங்க படிக்க வேண்டியது பேப்பர் 1, சரிங்களா. பேப்பர் 1 நீங்க என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். அதற்கு அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யறோம், அடுத்த 4 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுல இருந்து இருக்கும்னா பேப்பர் 2ல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ், சரிங்களா, சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சரிங்களா.
சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 தேர்வுகள் இருக்கு. இந்த 4 தேர்வுகளும் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் சரிங்களா, சாரி பேப்பர் 2ல சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ல 4 செட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, மொத்தம் 120 கொஸ்டின் தான் இருக்கும். ஏன்னா சோசியல் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யல, மொத்தம் 5 சப்ஜெக்ட் 30 கொஸ்டின் 150. ஆனா இந்த 4 இந்த தேர்வு 4 தேர்வுகளுமே வந்து சோசியல் அண்ட் மேக்ஸ், சாரி சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இருக்கும். சோசியல் இல்லாததுனால உங்களுக்கு 120 கொஸ்டினா இருக்கும். அடுத்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும், சோசியல்ல இருந்து சோசியல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல இருந்து இருக்கும். இதுல மேக்ஸ் இராது. அப்ப 120 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்டு கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்காது. அப்ப தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், சோசியல் இருக்கும். அப்ப இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 தேர்வுகளாக 90 கொஸ்டின் இருக்கக்கூடிய தேர்வுகளாக உங்களுக்கு இருக்கும். அப்ப இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டை ஃபுல்லா நீங்க எழுதி முடிச்ச பிறகு இதுல 4 இதுல 4 இதுல 4 நீங்க தேர்வு முடிந்த பிறகு அடுத்து நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு டிஆர்பியோட ஃபுல் மாடல் டெஸ்ட்ல தமிழ் டெஸ்ட். அப்ப 37 செட்டு கொஸ்டின். இந்த 37 செட்டு கொஸ்டின்ல இருந்து தமிழ் மட்டும் எடுத்து உங்களுக்கு 150 கொஸ்டினுக்கு ஒரு தேர்வு. அடுத்து இங்கிலீஷ் மட்டும் எடுத்து 150 டெஸ்டுக்கான ஒரு தேர்வு. மேக்ஸ் மட்டும் எடுத்து 75 கொஸ்டினுக்கான ஒரு தேர்வு. அதே மாதிரி சயின்ஸ் 150 கொஸ்டின், சோசியல் சயின்ஸ் 150 கொஸ்டின் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த 37 செட்ல இருந்து எடுத்துறோம். அடுத்து டிஆர்பியோட பேட்டர்ன்ல ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட் ஆனது ஃபுல் மாடல் டெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், 4 கொடுக்குறோம். இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி டிஆர்பியோட பேட்டர்ன்ல உங்களுக்கு இருக்கும். அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கலாம், எளிமையான முறையில நீங்க தயாராகிக்கலாம். அப்ப உங்களுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் சொல்லி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸோட 150 கொஸ்டினா 4 டெஸ்ட் வந்துருது. அடுத்து 120 கொஸ்டினா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் சேர்த்து வந்துடும். அடுத்து தமிழ், இங்கிலீஷ், சோசியல்னு 90 கொஸ்டினா 4 டெஸ்ட். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த புக்கை நீங்க என்ன செஞ்சிருங்க, படிச்சு ரிவிஷன் பண்ணிருங்க. கடைசியில தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல்னு தனித்தனியா கொடுத்து அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் சொல்லி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட டெஸ்ட், கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். சோ இதனுடைய நோக்கம் சொல்லி பாத்தீங்கன்னா 100% பணி உறுதி. புத்தகம் வாங்குறீங்க அதோட முடிஞ்சிச்சுங்கிற கதை இல்லாம அதை படிச்சு தேர்வுகளை தொடர்ச்சியாக எழுதும் பொழுதுதான் உங்களுடைய தவறுகளானது குறைக்கப்படும். அந்த தவறுகளை குறைத்து மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகளை நம்ம நினைச்சிரோம் உருவாக்கி கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான பணியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வு முழுக்க முழுக்க இலவசமாக, ஏன்னா புக்கு வாங்கிறீங்க, இலவசமாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபி குழுவை முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.